ஹலோ மை டியர் வாரியர்ஸ், மை டியர் சோல்ஜர்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, நாளைக்கு நீங்கள் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. பசங்களா ரொம்ப கூலாக, ரொம்ப காமாக, சந்தோஷமாக போய் எழுதிட்டு வாங்க. பயத்தோடு போகாதீங்க. 3 நாள் நம்ம சேனலில் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே உனக்கு எதுவுமே தேவையில்லை, ரைட்டா? இது வரைக்கும் நீ எதுவும் படிக்கலைனாலும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு வருஷம் முழுவதும் படிச்சிருக்க, இந்த கடைசி நாள் நிறையா ரிவைஸ் பண்ணியிருக்க, ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக போய் சூப்பராக எக்ஸாம் எழுதிருங்க. பசங்களா, எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம 8:30 அல்லது 9:30 அந்த மாதிரியாக நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். மேக்ஸிமம் 9:15 நீ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப மெதுவாக 10 மணிக்கு தான் கூப்பிடுவாங்கன்னா போகாதீங்க. 9:45 இந்த தடவை பசங்க எல்லோரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ஹாலுக்குள்ளே வர்றப்பயே என்ன அப்படின்னா எக்ஸாம் கொஷின் பேப்பர் பண்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த தடவை அப்படி இல்லாமல் மெயின் சீஃப் எக்ஸாமினர்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க ஒவ்வொரு ஹாலாக போய் கொஷின் பேப்பரை கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ பசங்களா, அதுக்கெல்லாம் முன்னாடியே டீச்சர்ஸ் நீங்கள்லாம் போய் இருக்கணும். ஸோ திஸ் டைம் த டைமிங் வில் பி லிட்டில் பிட் சேஞ்ச். எந்த டைமிங்கு, நீங்கள் ஹால்குள்ளே போகிறது, ஹாலில் உட்காந்துருக்குது, டீச்சர்ஸ் வர்ற டைம், இதெல்லாமே தான். மித்தபடி பெரிய மாற்றம் இல்லை. அதனால் மொதல் விஷயம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏர்லியராக ஸ்கூலுக்கு போகணும். எல்லாருமே சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிடுங்க. ஸ்கூலுக்கு மீன்ஸ் எக்ஸாம் சென்டருக்கு, சரியா? எக்ஸாம் சென்டருக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் விஷயம், போகிறப்ப ஸ்கேல், பென்சில், எரேசர், ரப்பர் ஒன்று தானே, அதுக்கப்புறம் ஷார்ப்னராக இருக்கட்டும், பென்சில்னால் நீடில் பென்சில் வச்சுருப்பீங்க, பென்னு 2-3 பென் எடுத்துகிட்டு போங்க, ஸ்கேல் எடுத்துகிட்டு போங்க, லாங் சைஸு, ஸ்மால் சைஸ், இது எல்லாமே. ரப்பர் பேண்ட் நல்லா போட்டுட்டு போங்க. வாட்ச் கட்டிட்டு போகலாமா அப்படின்னா, டயல் இருக்க வாட்ச்சு அலவுடு, ஆனால் வாட்ச் கட்டாமல் போகிறது இட்ஸ் அ பெஸ்ட் திங். அதுக்கப்புறம் அதை கட்டிட்டு போய் அதுக்கு செக் பண்ணுறது, கொடுக்குறது எல்லாமே. கர்ச்சீஃப் வச்சுக்கலாம், தண்ணி பாட்டில்லாம் நாட் அலவுடு. ஸோ அதனால் இவ்வளோ தான் விஷயம், சிம்பிள். நீங்கள் ஆல்ரெடி 2 பப்ளிக் எழுதியிருக்கா, உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. இந்த ஏர்லியராக போக வேண்டியது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி பெலிக்கன் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் நான் கரெக்ஷன் பண்ணுறப்ப பார்த்துருக்கேன், நிறைய பசங்க பெலிக்கன் யூஸ் பண்ணி பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் அதில் இருக்க இங்கும் அழிஞ்சு போயிடுது. பிகாஸ் பேப்பர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 1-2 பேப்பர் இருக்காது, கிட்டத்தட்ட 1000-2000 பேப்பரை ஒன்று மேலே ஒன்று வச்சு அமுக்கிறப்ப உங்கள் பேப்பரில் அந்த பெலிக்கன் இங்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸையும் அழிச்சிரும். அப்போது உங்களால் டீச்சர்ஸால் மார்க் போட முடியாது. இல்லாத ஒன்றுக்கு மார்க் போட முடியாது. ஏதாவது இருந்தால் தான் மார்க் போட முடியும். அதனால் பெலிக்கன் யூஸ் பண்ணாதீங்க. இங்க் எரேசர், பேப்பர் கிளியுன்னு சொல்லாதீங்க, பேப்பர் கிளியாத அளவுக்கு அழிச்சு பழகுங்க. ஸோ அப்படி பழகிறது தான் பெட்டர், பெஸ்ட் வே. பெலிக்கன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா உன் நல்லதுக்காக தான், ரூல் கிடையாது, உங்கள் நல்லதுக்காக தான் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு சந்தோஷமாக போய் எழுதிட்டு வாங்க. நீ கஷ்டப்பட்டிருக்க, ஒரு வருஷம் முழுக்க நீ கஷ்டப்பட்டிருக்க, உன்னால் முடியும். நான் நம்புகிறேன் உன்னால் முடியும்னு, நாங்கள் நம்புகிறோம் உன்னால் முடியும்னு. இப்போ கடைசியாக யார் நம்பணும்? நீ நம்பணும். உன் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், சரியா? நீ நம்பிக்கையோடு போய் எழுது. உன்னோட லைஃபோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கான எக்ஸாமு தைரியமாக போய் எழுதிட்டு வா. சூப்பராக 200% கான்ஃபிடென்ஸோடு எழுதிட்டு வா. உன்னால் முடியும். நாளைக்கு சாயங்காலம் வந்து எல்லாரும் சந்தோஷமாக வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். கண்டிப்பாக நீனும் சந்தோஷமாக வந்து தான் சொல்லுவேன். உனக்கு வேறு ஏதாவது எக்ஸாம் ஹால் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டட் நியூஸ் ஏதாவது வந்துச்சு நாளைக்குன்னா கூட நான் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டடா, பாய்.